வணக்கம் உறவுகளே. வந்தாரை வாழ வைப்பது தமிழகம் மட்டுமில்லை, நம்ம சென்னையும் தாங்க. ஆமாங்க, எந்த ஊர்லேருந்து நம்ம சென்னைக்கு வந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு எல்லா வசதியும் இருக்கிற ஒரு ஊர்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தான். இன்றைக்கி சென்னையோட வயது பார்த்திங்கன்னா 381ங்க. சிங்காரமா ஊர் இது சென்னைன்னு பேரு. பெசன்ட் நகர் பீச்சு, அறுபடை வீடான முருகர் கோவில், அஷ்டலட்சுமி கோவில், கிண்டி சிறுவர் பூங்கா, நேப்பியர் பிரிட்ஜு, வேர்ல்டுலேயே செகண்ட் பீச்சு நம்ம மெரினா பீச்சு தாங்க ரொம்ப பெருசு. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், சென்ட் தாமஸ், மவுண்ட் சர்ச்சு, மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு, இப்படி சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இங்கே கிடைக்காத பொருளே கிடையாது. நீங்கள் எந்த டைமில் இந்த சென்னையில் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கினாலும் சரி, ட்ரெயினை விட்டு இறங்கினாலும் சரி, சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது. அந்த குறையே இருக்காது எப்படின்னா, கையேந்தி பவனில் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சாப்பிட்லாம், 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் சாப்பிட்லாம். சென்னைக்கு வந்தீங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. வண்டலூர் ஜூவில் ஆரம்பித்து மெரினா பீச் வரைக்கும் நீங்கள் ரொம்பவே ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நாள் பத்தவே பத்தாது. வடபழனி கோவில், மயிலாப்பூர் கோவில், சாந்தோம் சர்ச்சு, மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறேன், மெரினாவில் வீடு கட்ட போகிறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிற்க போகிறேன், நான் மங்காத்தா ராணி போல வாரேன்.